அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலானது நடைபெற உள்ளது. இந்த சட்டமன்ற தேர்தலில் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பதை விட யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதுதான் மிக மிக முக்கியமான தேர்தல். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எண்ணற்ற தேர்தல் நடந்துள்ளது. அந்த தேர்தலின் முடிவுகள் எப்படி இருக்கும்? இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். அது தனி தொகுதியாக இருந்தாலும் பொது தொகுதியாக இருந்தாலும் எந்த தொகுதியாக இருந்தாலும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கென்று ஒரு 70லிருந்து 80 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. அந்த 80 சட்டமன்ற தொகுதிகளில் தீர்மானம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் ஓட்டானது தான் தீர்மானிக்கிறது. அப்படியே அந்த 70-80 சட்டமன்ற தொகுதியில் நாம் வாக்களித்து வெற்றி பெறும் நபர்கள் யார்? ஒரே ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் அதிகமாக நிற்பார்கள். அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு நம்ம ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சிருந்தோம். அந்த குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ஆட்சி அதிகாரத்தையே அவங்க கையில் கொடுத்துருந்தோம். அப்போ அந்த ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் போனோடனே அவங்க என்ன பண்ணுறானுங்க? அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யார்? நம்ம தான். இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தான் அவங்கள ஜெயிக்க வைக்கிது ஓட்டு போட்டு. அவன் ஜாதிக்காரன் கூட ஓட்டு போட மாட்டான். ஆனால் அவங்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தது யார்? நம்மளாக தான் இருக்கும். அந்த நம்மக்கிட்ட அந்த ஆட்சி அதிகாரத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிற எல்லா பயவுலையும் என்ன பண்ணுவானுங்க? நம்மளை தான் தாக்குவானுங்க, நம்மளை தான் கொள்ளையடிப்பாங்க, நம்மக்கிட்ட தான் இருக்கிற அனைத்து அநீதிகளையும் இழைப்பாங்க. நம்ம மக்களை கொலை செய்வாங்க, கூலிப்படையாக செயல்படுவானுங்க. நம்மளுடைய ஒவ்வொரு தேவையும் அவங்கக்கிட்ட போய் கெஞ்சிக்கு இருக்கணும். அது பட்டியல் வெளியேற்றமாக இருந்தாலும் சரி, ஐயா இமானுவேல் சேகரனாருக்கு ஒரு சிலை வைப்பதாக இருந்தாலும் சரி, சுந்தரலிங்க குடும்பனாருக்கு ஒரு சிலை வைப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு அரசு விழா கேட்பதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. அவனை அந்த இடத்துக்கு வச்சது யார்? நம்ம தான் வச்சோம். நம்ம ஓட்டு போட்டு தான் அவங்கள அங்கே கொண்டு போய் வச்சது. அதோடைய விளைவு தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கிருக்கோம்? அதிகாரமற்று ஒரு நிலையில் இருக்கும். நம்ம ஓட்டு போட்டு அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருந்தோம். எல்லா தேர்தலிலும் இதுதான் நடக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு நம்ம அதிகாரத்தை தந்துடுறோம். அவன் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்? இருக்கிற எல்லா கட்சியிலையும் நாங்கள் தான் மெஜாரிட்டி, எங்களுக்கு தான் வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறான்? இருக்கிற மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அமைச்சர், எம்பி, ராஜ்யசபா இருக்கிற எல்லா பதவியும் யார்கிட்ட இருக்குது? அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிகிட்ட தான் இருக்குது. அவங்களுக்கு மக்கள் தொகை பார்த்தா எப்படி மக்கள் தொகை? தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு 20-30வது இடத்துல இருப்பாங்க அந்த மக்கள் தொகையில் அந்த ஜாதி. நம்ம எப்படி இருக்கோம்? தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எங்கே இருக்கோம் மக்கள் தொகையில்? 3 இடத்துல நம்ம இருப்போம். 3வது இடம் இல்லாட்ட 2வது இடத்துல இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இருக்குது மக்கள் தொகையில். ஆனால் எங்கேயோ இருக்கிறவன் எப்படி ஆட்சி அதிகாரத்தில் அனுபவிச்சுக்கிருக்கான்? இது நம்ம மக்கள் புரிந்து கொள்ளணும் முதல்ல. அவங்களுக்கு நம்ம வாக்களிக்க கூடாது, அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு வாக்களிக்க கூடாது என்று நம்ம என்னைக்கு முடிவு எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய அரசியல் அதிகாரத்தை பெற முடியும். நம்ம ஓட்டு போட்டுருந்தோம், அவன் ஜெயிச்சிருந்தான், அரசியல் அதிகாரத்தை வாங்கியிருந்தான். அங்கே அவன் அந்த அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு பதவி தர மாட்டான். நம்ம சமூகத்தை சேர்ந்த எந்த ஒரு நபர் எந்த ஒரு பதவியுமே தர மறுக்கிறாங்க. இதெல்லாம் வேலை செய்கிறது யார்? அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான். பாஜக தலைவராக நயினார் யார் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது? நம்ம தான். இன்னைக்கு ஜெயிச்சு வச்சோம் நயினார் பாஜக தலைவர். பாஜக மாநில தலைவர் யார்? அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த நயினார் தான். இன்றைக்கி நயினார் அந்த பதவியில் இருந்துக்கிட்டு நம்ம மக்களுக்கான பதவி எல்லாத்தையும் பிடுங்கி எறிஞ்சிட்டாங்க. நம்ம மக்களுக்கான பதவி எதுவுமே இப்போ இல்லை. இருந்த பதவி கூட பிடுங்கி எறிஞ்சிட்டாங்க. தன்னுடைய ஜாதிக்காண்டு மட்டும்தான் எல்லா பதவியும். உதாரணத்துக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க? அதே பிஜேபியில் இருக்கக்கூடிய நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இங்கே இருக்கிற யாருக்குமே பதவி தரல அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு நம்ம அதிகாரத்தை கொடுத்தா அவன் என்ன பண்ணுறான்? அந்த அதிகாரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அதிகாரத்திற்கு வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லா வேலையும் செய்கிறாங்க. நயினார் மாஞ்சோலைக்காக பேசுனதே கிடையாது. மாஞ்சோலையில் யாரும் அங்கே சித்திரவதைப்படுவது நம்ம மக்கள் தான். தென் தமிழகத்தில் நடக்கும் கொலைகளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது. அந்த கூலிப்படைகளை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று ஒரு துளியும் நயினார் பேசியது கிடையாது. ஏன் பேசலை? ஏன்னா அதை செய்கிறது யார்? இன்னும் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் எல்லா வேலையும் பார்க்கணும். ஆனால் அதை பற்றி பேச மாட்டார்கள். இப்படி நம்ம அரசியல் அதிகாரத்தை கொடுத்துட்டு பட்டியல் வெளியேற்றும் அதே கதை தான். இங்கே பட்டியல் வெளியேற்றத்திற்கு நம்ம போராட்டம் நடத்திக்கிருக்கோம். பிஜேபி ஒரு கபடதாரி நாடகம்னா அது பிஜேபி தான். அதுலேயும் நயினார் தான் அதுக்கு காரணம்.
நயினார் நாகேந்திரன் தான் அந்த பட்டியல் ஏற்றத்திற்கும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு அதற்கான வேலை செய்து கொண்டு இருப்பது நயினார் தான். அதிமுகவுலேயும் அதே மாதிரி தான். திமுக சொல்லவே வேண்டாம். நம்ம சமூகத்தை பொறுத்தவரை திமுகவிற்கு அதுவும் இந்த காதர் பாஷா, முத்துராமலிங்கம், அன்பில் மகேஷ், பெரியசாமி இருக்கிற எல்லா திருட்டு பயலும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியாக தான் இருக்காங்க. இது இவங்களுக்குன்னு அதிகாரத்தை கொடுத்தது யார்? நம்ம தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அந்த அதிகாரத்தை கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அவங்க அந்த அதிகாரத்தை நமக்கே ஆப்படிக்காங்க. இது நம்ம மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தருணம். இது எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினை நம்ம ஆற்றி ஆகணும். இந்த தேர்தல் நம்ம யாருக்கு வேணால் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு ஓட்டு போடக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வரணும். இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரர்கள் எந்த தொகுதியில் நின்னாலும் நம்மளுடைய தொகுதியில் யார் யார் நிற்கிறார்கள், எந்தெந்த ஜாதின்னு பாருங்கள். இந்த குறிப்பிட்ட ஜாதிக்காரன் நின்னானா அவனுக்கு ஓட்டு போடாதீங்க இந்த வருஷம். இவர்களுடைய அந்த அரசியல் அதிகாரத்தை நம்ம பிடுங்கி எறிந்தால் மட்டும்தான் தேவேந்திர உலகளார் சமூகத்தின் அரசியல் எழுச்சியானது ஆரம்பிக்கும். அதை விட்டுவிட்டு எவ்வளவுதான் ஒப்பாரி வைத்தாலும் அரசியல் அதிகாரம் கிடைக்கவில்லை என்று அரசியல் அதிகாரம் கிடைக்கப் போவதில்லை. அதை தவிர்த்துவிட்டு அதற்கான எதிர்வினையை நாம் செய்ய வேண்டும். நம்மளுடைய சமூக தலைவர்கள் நின்றால் இவர்கள் வாக்களிப்பார்களா? அந்த ஜாதிக்காரன் ஓட்டு போடுவானா? போட மாட்டான். ஒருத்தன் கூட நம்மளுடைய தலைவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், ஓட்டு போட மாட்டார்கள். ஆனால் நாம் ஏன் ஓட்டு போடணும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு? தமிழ்நாட்டில் இருக்க எந்த கட்சியிலையும் மாவட்ட செயலாளர் பதவி தரமாட்டுக்கானுங்க. ஏன் தரமாட்டுக்கானுங்க? எல்லாத்துக்கும் காரணம் யார்? நம்ம தான். நம்ம ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சா நம்மளுக்கு எப்படி மாவட்ட செயலாளர் பதவி தருவாங்க? அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சுருந்தோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? இருக்கிற அவன் ஜாதிக்காரனுக்கு தான் எல்லா பதவியும் கொடுத்துருந்தானுங்க. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் இதுதான் நடக்கிறது. இந்த தேர்தலில் தேவேந்திர உலகளார் சமூக உறவுகள் ஒன்றை மட்டும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்திற்கு ஓட்டு கிடையாது. இவர்களுக்கு ஓட்டு போட வேண்டாம், போடக்கூடாது. இந்த முடிவில் தெளிவாக இருங்கள். அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த தேர்தலில் நயினா நாகேந்திரன், மூர்த்தி, காதர் பாஷா, ஆர்பி உதயகுமார், பன்னீர்செல்வம் இப்படி அவங்க ஜாதியை சேர்ந்த யாராக இருந்தாலும் வாக்களிக்க கூடாது. அப்படி வாக்களிக்காமல் அரசியல் அதிகாரத்திலிருந்து அவர்களை கீழே இறக்கினால் மட்டும்தான் நமக்கான அரசியல் அதிகாரத்திற்கான பாதையானது உருவாகும். அந்த பாதைகள் தான் நமக்கான பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கும், நம்மளுக்கான அரசியல் அதிகாரம் கிடைக்கும். 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான நம்மளுடைய ஒரே வேலை இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிக்க வேண்டும். இவர்களுக்கு வாக்களிக்க கூடாது. அரசியல் அதிகாரம் இருக்கின்ற திமிரில் இந்த தேவேந்திர உலகளார் சமூகத்தை இத்தனை ஆண்டு காலமாக பல இன்னல்களும் துன்பத்திற்கும் ஆளாக்கியுள்ளார். பரமக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கலாம், போடி கலவரமாக இருக்கலாம், ஊஞ்சனை கலவரமாக இருக்கலாம், கீழ்வெண்மணியாக இருக்கலாம், கொடியங்குளமாக இருக்கலாம், போக்குவரத்து கழக பிரச்சனையாக இருக்கலாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதையெல்லாம் நடந்தது ஏன்? இந்த சமூகம் அரசியல் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது. அது மட்டும் காரணமல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மகிழ்விப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் பெயரில் நடத்தப்பட்ட அநீதிகள்தான் இவை அனைத்தும். அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி இன்று வரையிலும் அதே மனநிலையில் தான் இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு நாம் வாக்களித்து மீண்டும் ஆட்சியாளர் அதிகாரத்தில் அமர வைத்தால் மீண்டும் ஒரு துப்பாக்கிச்சூடு தமிழ்நாட்டில் நிச்சயமாக நடைபெறும். அதனால் தேவேந்திர உலகளார் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிக்க வேண்டும். இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலில் இந்த ஒரு ஜாதிக்கு ஓட்டு கிடையாது என்று முடிவெடுப்போம்.